சுமையின் பாரத்தோடு சேர்ந்து கர்த்தரை துதித்தார்கள். அவர்கள் துதிக்க 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 ஒவ்வொரு சங்கிலியில் உள்ள ஒவ்வொரு கண்ணிகளும் திரைப்பட்டு போனது. சிறைச்சாலையின் அதிகாரிகள் பயந்தார்கள். சிறைச்சாலையின் அதிகாரிகள் பயந்தார்கள். நீங்கள் துதிக்கிற துதியின் சத்தம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை தானாக உடைக்கும். தாவீது துதித்த பொழுது சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போனது. நீங்கள் தேவனை உண்மையாய் துதிக்கும் பொழுது உங்களுக்கு அருகாமையிலோ உங்கள் வீட்டிலோ இல்லது நீங்கள் செல்லும் இடமிலோ அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் துதியின் சத்தத்தினால் விடுதலை ஆவார்கள். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் காணாத அற்புதமான காரியங்களை உங்கள் கண்கள் காண போகிறது. இதுவரையிலும் நீங்கள் கட்டப்பட்டிருந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த சந்திலே இருக்கிற அந்த கழுதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது கர்த்தருக்கு வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் சாத்தானுக்குரியவர்கள் அல்ல, பிசாசுக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு வேண்டும். சொல்லுங்க, அப்பா நான் உங்களுக்கு வேண்டும், நான் உங்களுக்குரியவள். சொல்லுங்க, வாயை திறந்து, நான் உமக்குரியவள் அப்பா, நான் உலகத்துக்குரியவள் அல்ல. இந்த உலகத்திலே தான் வாழ்கிறேன், ஆனால் நான் உமக்குரியவள். நீர் ஏறுகிற ஒரு கழுதையாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மகிமை அப்பா. ஓ thank you Jesus. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க. சாதாரண தேவனை அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.